இன்னைக்கு நாம் பார்க்க இருப்பது சுவையான மீன் புட்டு. முதலில் இட்லி ஆவிக்கும் பாத்திரத்தை அடுப்பில் வைக்கவும் அதில் தண்ணீர் ஊற்றி மீனை வேக வைக்க வேண்டும். வேக வைத்த மீனை எடுத்து மீனின் தோல் மற்றும் முட்களை நீக்கிவிட்டு அதன் சதை பகுதிகளை மட்டும் எடுத்து வைக்க வேண்டும். வேக வைத்த மீனை எடுத்து மீனின் தோல் மற்றும் முட்களை நீக்கிவிட்டு அதன் சதை பகுதிகளை மட்டும் எடுத்து வைக்க வேண்டும். இப்போது மீனை புட்டு போன்று உதிரியாக உதிர்த்து எடுத்து வைக்க வேண்டும். இந்த ரெசிபிக்கு தேவையான மசாலா: ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கையளவு துருவிய தேங்காய், 2 பச்சை மிளகாய், 2 துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, சிறிதளவு உப்பு சேர்த்து தண்ணீர் ஊற்றாமல் கொரகொரையாக அரைத்து எடுக்க வேண்டும். அரைத்த மசாலாவை மீனுடன் சேர்த்து நன்றாக கலந்து வைக்கவும். ஒரு கடாயில் சிறிதளவு நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, 2 காய்ந்த மிளகு போட்டு வதக்கவும். அதன் பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை மெல்லியதாக வெட்டி சேர்த்து வதக்கவும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கியதும் அதில் நாம் மீன் கலவை சேர்த்து நன்றாக கிளறிவிட வேண்டும். ஐந்து நிமிடம் நன்றாக கிண்டவும். சுவையான மீன் புட்டு தயாராகிவிட்டது. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.